எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மை நேடு. இந்த வீடியோல நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி நம்மளோட ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்றாங்க, அந்த புரோக்கர்ஸ்ல என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு, நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபாரெக்ஸ் புரோக்கரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க. நம்ம ட்ரேடிங் பண்றப்போ ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுவோம், அந்த ஆர்டர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆனா அந்த ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த ஆர்டர் ஆக்சுவலி எங்க தான் போகுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம பை பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் செல் பண்ணணும். ஆனா அதே மாதிரி தான் இப்ப நம்ம செல் பண்றோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்து பை பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நம்மளோட ஆர்டர் ஆக்சுவலி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத வச்சு ஃபைனான்சியல் மார்க்கெட்டை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு சென்ட்ரலைஸ்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு. சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல காமனா பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க. அண்ட் அவங்க மூலியமா தான் எல்லா ஆர்டர்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எடுத்துக்கலாம். கன்சிடர் இப்ப நான் வந்து ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை 100 ரூபாங்கிற ரேட்டுக்கு 5 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக நான் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றேன். இப்போ இந்த ஆர்டர் என்னோட புரோக்கர் மூலமா எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். இப்போ எக்ஸ்சேஞ்சில் என்னோட பை ஆர்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யாராவது செல் பண்ண ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த மேட்சை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு செல்லர் மேட்ச் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேரோட டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். சோ இந்த இடத்துல என்னோட ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னோட புரோக்கரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் இதை தான் சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்ல அந்த மாதிரி எந்த ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சும் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஓவர் தி கவுண்டர்ல நம்மளோட ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். சோ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே எடுத்துக்கலாம். சோ அந்த மார்க்கெட்ல தான் எப்படிலாம் நம்மளோட ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிற ஒருத்தங்க கண்டிப்பா தேவை. இப்ப நான் பை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு செல்லர் தேவை. இதே நான் செல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு பையர் தேவை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற பொசிஷனுக்கு ஆப்போசிட் பொசிஷன் எடுக்கிற அந்த பர்சனை தான் நம்ம வந்து கவுண்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ கவுண்டர் பார்ட்டி இல்லாம நம்மளோட ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்ல நம்மளோட கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிறவங்க நம்மள மாதிரி இன்னொரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியா இருக்கலாம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா உதவியா இருக்காங்க. பட் ஃபாரெக்ஸ் சிஎஃப்டி மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்ல நம்மளோட கவுண்டர் பார்ட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அதை தெரிஞ்சுக்க முதல்ல நம்மளோட ஆர்டர்ஸ் இங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறத சிம்பிளா நம்ம பார்க்கலாம். கன்சிடர் இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஐடியா கிடைக்குது. சோ அதனால அவர் வந்து ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. இப்ப இந்த ஆர்டர் அப்படிங்கிறது புரோக்கருக்கு போகும். இப்ப யாராவது ஒருத்தர் செல் பண்ணாதான் நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். சோ இந்த இடத்துல யாரு நமக்கு செல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புரோக்கர் தான் நமக்கு செல் பண்ணுவாரு. சிம்பிளா சொல்லணும்னா ஃபாரெக்ஸ்ல நம்மளோட கவுண்டர் பார்ட்டி நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர் தான். இதே தான் நம்ம செல் பண்ணாலும் பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ்க்கும் ஃபாரெக்ஸ் புரோக்கருக்கும் இடையில ட்ரேடிங் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா அப்படி சொல்லலாம். பட் இன்னும் இதுல நம்ம டீடைல்டா நிறைய விஷயங்களை பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி புரோக்கர்ஸே கிடையாது, அவங்க ஒரு டீலர்ஸ் தான். எப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக் புரோக்கரை எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டாக் புரோக்கர் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா என்னால டைரக்டா போயிட்டு எக்ஸ்சேஞ்சில வாங்க முடியாது, என்எஸ்சிலயோ பிஎஸ்சிலயோ அந்த ஸ்டாக்கை வாங்க முடியாது. என்னோட புரோக்கர் மூலியமா தான் பாத்தீங்கன்னா என்னால வாங்க முடியும். சோ இதுக்கு அவர் ஹெல்ப் பண்றதுனால அவருக்கு நம்ம ஒரு கமிஷன் அப்படிங்கறத பே பண்றோம். சோ நம்மளோட வேலை என்ன, நமக்கு ஒரு ஷேரை வாங்கணும். இப்ப இந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ற வேலையை தான் ஸ்டாக் புரோக்கர் பண்றாரு. சோ அவருக்கு என்ன கிடைக்குது, கமிஷன் கிடைக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கரோட வேலை. ஆனா ஃபாரெக்ஸ்ல அப்படி கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை ஆகிறதுக்காக நமக்காக செல் பண்றதே அவர் தான். அப்படி இருக்கிறப்ப அவரை புரோக்கர் அப்படின்னு சொல்லிட முடியாது, டீலர் அப்படின்னு சொல்றதா கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம அவர் கூட தான் டைரக்டா டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரலாவே நம்ம ட்ரேடிங் பண்றப்ப மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது மார்க்கெட்ல இப்ப பிரைஸ் வந்து நான் நினைச்ச டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அதனால நான் ஒரு லாஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ்க்கும் இருக்கு, புரோக்கர்ஸ்க்கும் இருக்கு. இப்போ நம்ம ட்ரேடர் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் அக்செப்ட் பண்ணாதான் நம்ம வந்து ட்ரேடிங்கே பண்ண முடியும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம கேபிட்டல் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற அந்த அமௌண்ட்டும், ஏன்னா இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸா பாக்குறப்ப அவங்களோட அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். இதே நம்ம ஃபாரெக்ஸ் புரோக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ற எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே இவர் ஒருத்தர் தான் காமனான ஒரு கவுண்டர் பார்ட்டி. சோ அப்ப அவர் வந்து அதிக அளவிலான ட்ரேட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு இந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கருக்கு தான். சோ ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் வந்து கண்டிப்பா இந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றதுக்கான சில ஸ்டெப்ஸை எடுத்துதான் ஆகணும். எப்படி ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் இந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஜெனரலா ரெண்டு வழியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்னு அக்செப்ட், அதாவது மார்க்கெட் ரிஸ்கை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி அந்த புரோக்கரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த ரிஸ்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோ டிரான்ஸ்ஃபரே ரெண்டு வகையா பண்ணலாம். ஒன்னு ஆஃப்லோடு, இன்னொன்னு ஆஃப்செட். அதை பத்தி பின்னாடி உங்களுக்கு நான் டீடைல் தான் சொல்றேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அக்செப்ட்ல ரிஸ்க் வந்தா நானே அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது. டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அந்த ரிஸ்கை வந்து நம்ம வெளியில டிரான்ஸ்ஃபர் பண்றது. இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்காது. சோ ஆக்சுவலி இந்த மார்க்கெட் ரிஸ்கை எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்க, எப்படி வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல
ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் நிறைய டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். சோ இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு டைப் ஆஃப் புரோக்கர்ஸ் பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்பர் 1 பி-புக் எக்ஸிகியூஷன். ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப அதுல இருக்கிற 100% மார்க்கெட் ரிஸ்கையும் அந்த புரோக்கரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அததான் பி-புக் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிரான்சாக்ஷன்ல அந்த ஆர்டர் அப்படிங்கறது அந்த புரோக்கரை தாண்டி வெளியே எங்கேயுமே போகாது. அவரே பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டர்ஸையும் வச்சுப்பாரு. அதாவது இப்போ ஒரு ட்ரேடர் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ட்ரேடை அவர் எடுத்து எல்லா டிரான்சாக்ஷனையும் பாத்தீங்கன்னா அந்த புரோக்கரேஜ் குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சோ இந்த எக்ஸிகியூஷன் மாடல்ல ஒன்னு அந்த ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணுவாரு, இல்லனா அந்த புரோக்கர் ப்ராஃபிட் பண்ணுவாரு. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரால தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இன்னொருத்தர் கண்டிப்பா லாஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இப்போ நான் பை பண்றேன், எனக்காக என்னோட புரோக்கர் வந்து செல் பண்றாரு. இப்போ இந்த ட்ரேட் வந்து நான் நினைச்ச மாதிரி மூவ் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ இவர் வந்து செல் பண்ணிருக்காரு, செல் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா அவருக்கு லாஸ். அந்த லாஸ் தான் எனக்கு ப்ராஃபிட்டா வருது. ஒருவேளை மார்க்கெட் வந்து நான் பை பண்ணதுக்கு அப்புறம் இறங்கிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாஸ். அந்த லாஸ் தான் என்னோட புரோக்கருக்கு ப்ராஃபிட்டா போகும். ஏன்னா அவர் செல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் நல்லாவே இறங்கி இருக்கு. இப்போ புரோக்கருக்கும் அதுல ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடருக்கும் நடுவுல நடக்கிற ட்ரேட்ஸை பாக்குறப்ப அது ஒன்னும் பெரிய ரிஸ்கான விஷயம் மாதிரி தோணாது. ஆனா இப்ப அந்த புரோக்கரோட கிளைண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இதே ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த 100 பேருக்குமே இவர் தான் வந்து ஆப்போசிட் ட்ரேடை எடுத்தாகணும். அப்ப அந்த இடத்துல அவரோட மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருந்தும் ஏன் வந்து ஒரு புரோக்கர் பி-புக் எக்ஸிகியூஷன் மாடலை ஃபாலோ பண்ணலாம்? இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனே ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட மணியை லாஸ் தான் பண்றாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் அந்த புரோக்கர் ப்ராஃபிட் பண்றதுக்கு 90%க்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ மத்த எக்ஸிகியூஷன் மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது பி-புக் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது மோர் ப்ராஃபிட்டபிளான ஒரு மெத்தட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு புரோக்கர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு பேர் வந்து அவர்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மோர் தென் 9,000 பீப்புள்ஸ்க்கு மேல, அதாவது ட்ரேடர்ஸ்க்கு மேல லாஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 9,000 ட்ரேடர்ஸோட லாஸுமே புரோக்கருக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்போசிட் ட்ரேட் எடுத்திருக்காரு. மீதி இருக்கிற ஒரு 1000 பீப்புளோ இல்ல அதுக்கும் கம்மியான இருக்க ட்ரேடர்ஸோ தான் ப்ராஃபிட் பண்றாங்க. இப்போ அவங்க ப்ராஃபிட் பண்றப்ப இவங்களுக்கு லாஸ் இருக்கும். அந்த லாஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா புரோக்கர் வந்து நெட் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ட்ரேடிங்ல 90-90-90 அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் அவங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண முதல் 90 டேஸ்க்குள்ளேயே அவங்களோட 90% ஆஃப் த ட்ரேடிங் கேபிட்டலையும் லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரீசனால மேபி வந்து ஒரு புரோக்கர் பி-புக் எக்ஸிகியூஷன் மாடலை சூஸ் பண்ணலாம். பி-புக் புரோக்கர்ஸ் எப்படி வந்து காசு சம்பாதிக்கிறாங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கஸ்டமர்ஸோட லாஸ்ல இருந்து தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டே பண்றாங்க. ஸ்ப்ரெட் கமிஷன் மூலியமாவும் சம்பாதிக்கலாம், பட் அதை வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இப்போ ஒரு புரோக்கர் பி-புக் எக்ஸிகியூஷன் மாடலை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா ஜெனரலா அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவார். ஒன்னு, அவர் வந்து லார்ஜ் கஸ்டமர் பேஸ அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமான ட்ரேடர்ஸ் அவர் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான லாஸஸும் அவங்க பண்ணுவாங்க. அந்த லாஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராஃபிட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க டார்கெட் பண்றது எல்லாமே மெயினா வந்து நியூவா மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க, பிளஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட் சைஸும் வந்து கம்மியா இருக்கணும். ஏன்னா இவங்களோட மெயின் பிளானே அந்த மாதிரியான சின்ன கேபிட்டல்ல நிறைய வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. பெரிய கேபிட்டல் அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சோ ஒரு சின்ன மணில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லார்ஜ் கஸ்டமர் பேஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து இவங்க தான் பண்ணுவாங்க, அதாவது அந்த புரோக்கர் வந்து அவங்கள லாஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு இல்ல. மோஸ்ட்லி நியூபி ட்ரேடர்ஸே ட்ரேட் பண்ண தெரியாம வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுறாங்க. அந்த லாஸஸ் எல்லாம் ப்ராஃபிட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கலாம். பி-புக் எக்ஸிகியூஷன் மாடல்ல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ், ஃபிளாஸ், அதாவது குறைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இப்போ இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ். ஒரு சர்வீஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றது தான் அவங்களோட சர்வீஸ். சோ இதுல ட்ரேடர்ஸ்க்கான ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றது, டெபாசிட் வித்ட்ரால் சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களோட மெயினான வேலையே. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ற பிளாட்ஃபார்ம், நமக்கான ஸ்பேஸ், இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதே அவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்களே நம்ம எடுக்கிற ட்ரேட்லயே இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது சந்தேகத்தை தான் ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே புரோக்கரும் நினைக்கிறாரு. அதாவது நான் ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு புரோக்கரும் நினைக்கிறாரு. ஏன்னா புரோக்கருமே ஒன் ஆஃப் த ட்ரேடர் தான். அவருக்கும் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ தெரிஞ்சே எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்து நமக்கு லாஸ் ஆக போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? மேபி அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி, அதாவது நான் பவர் அப்படின்னு எதை சொல்றேன்னா அந்த பிளாட்ஃபார்மை மேனிபுலேட் பண்றது, இல்ல வந்து அந்த பிரைஸை மேனிபுலேட் பண்றது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வேணும்னே ஒரு ட்ரேடை எனக்கு லாஸ் ஆக வைக்கிற மாதிரி ஏன் அவங்களால பண்ண முடியாது? ஏன்னா இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. சோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் ஆளே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர் தான். சோ அப்படி இருக்கிறப்போ அவங்களோட லாபத்துக்காக நிறைய கெட்ட விஷயங்களை நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளூக்குன்னே வச்சுக்கோங்க, இல்ல லக் பேசிஸ்ல கூட திடீர்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல பல்கா ட்ரேடர்ஸ் வந்து ஒரே மாதிரியான ட்ரேட், அதாவது ஒரே சைடு, ஒன்னு பை என்ட்ரி இல்ல செல் என்ட்ரி, ஒரே சைடு எடுத்துட்டாங்க.
அதிக குவான்டிட்டில எடுத்திருக்காங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் காமனான ஆப்போசிட் ட்ரேட வந்து புரோக்கர் எடுத்திருக்காரு. அதிர்ஷ்டவசமா அந்த ட்ரேட் வந்து ட்ரேடர்ஸ்க்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. சோ இப்ப ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஃபாரெக்ஸ் புரோக்கர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ட பாத்தீங்கன்னா அவர் வந்து லாஸா பண்ணியிருக்காரு. இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது ஏன் அவர் வந்து பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ற இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அவர் நினைச்சா என்ன வேணாலும் பாத்தீங்கன்னா பண்ண முடியும். சோ அப்ப பி புக் எக்ஸிகியூஷன் அப்படின்னாலே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நான் மீன் பண்ணல. மெயின் திங்கே இதுல வந்து அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. காரணம் மோர் தென் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்ல லாஸ் தான் பண்றாங்க. சோ அந்த லாஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணாலே அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டா தான் இருக்கும். அதை மீறி அவங்க வந்து பேராசை காரணமாவோ இல்ல வந்து ஒரு ஷார்ட் டர்ம் பேசிஸ்ல நிறைய சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேம்ப் பண்றதுக்காகவே ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்பர் 2 ஏ புக் எக்ஸிகியூஷன். பி புக் புரோக்கர் மாதிரி இல்லாம அதாவது 100% ஆஃப் த மார்க்கெட் ரிஸ்கையும் அவங்களே அக்செப்ட் பண்ணாம அந்த ரிஸ்கை எல்லாத்தையுமே ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அதுதான் ஆஃப் லோடிங் ஆர் ஹெட்ஜிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஸ்கை ஹெட்ஜ் பண்றது. இங்கேயுமே நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கான ஆப்போசிட் ட்ரேட நம்மளோட புரோக்கர் தான் எடுப்பாங்க. பட் அதை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ரிஸ்கை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் பொசிஷன் ஒரு தேர்ட் பார்ட்டியோட எடுப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸிகியூஷன் மாடலை தான் ஏ புக் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க அந்த தேர்ட் பார்ட்டியை தான் நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் ஆர் எல்பி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட புரோக்கர் மாதிரி தான் இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸோ இவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட். இப்போ நம்ம புரோக்கர் பை பண்றாருன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் வந்து செல் பண்ண தயாரா இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி புரோக்கர் செல் பண்றாரு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பை பண்ண லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் ரெடியா இருப்பாங்க. எப்படி இந்த மார்க்கெட் ரிஸ்கை ஏ புக் புரோக்கர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு புரோக்கருக்கு ஒரு ட்ரேடர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே டைம்ல இன்னொரு செப்பரேட் ட்ரேட லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அதே டைரக்ஷன்ல அந்த ட்ரேடர் எடுத்த மாதிரியே. சோ இப்போ இந்த ட்ரேட வந்து அந்த புரோக்கர் ஏ புக் பண்ணிட்டாரு, அதாவது கவர் பண்ணிட்டாரு இல்ல ஹெட்ஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இத பண்றதுக்காக அந்த புரோக்கர் எடுக்கிற ட்ரேட தான் கவர் பொசிஷன் ஆர் ஹெட்ஜ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எப்படி நடக்குது அப்படிங்கறத இன்னும் டீடைலா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கன்சிடர் இப்ப ஏ அப்படிங்கிற ஒரு ட்ரேடர் இருக்காரு. அவர் வந்து யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேரை இந்த ரேட்டுக்கு 1000 யூனிட்ஸ் பை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அது ஒரு ஆர்டரா பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்றாரு. இப்ப புரோக்கர் என்ன பண்றாருன்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அதே யூரோ யூஎஸ்டில 1000 யூனிட்ஸ் வந்து அவர் செல் பண்றாரு, அதாவது ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறாரு. இப்ப புரோக்கர் வந்து இந்த ரிஸ்க் அக்செப்ட் பண்ணல. இவர் வந்து ஒரு ஏ புக் புரோக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரிஸ்க வந்து அவர் ஆஃப்லோட் பண்ணனும் ஆர் ஹெட்ஜ் பண்ணனும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்து அந்த ட்ரேடர் ஏ மாதிரியே அவரும் பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ்க்கு யூரோ யூஎஸ்டியை வந்து பை பண்றாரு. அதுக்காக ஒரு செப்பரேட் பொசிஷனை எடுக்கிறாரு. சோ புரோக்கரோட பொசிஷன் எக்ஸிக்யூட் ஆக லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம புரோக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா புரோக்கர் கிட்ட ஒரு ஷார்ட் பொசிஷன் இருக்கு, அது வந்து நமக்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்காரு. அண்ட் ஒரு லாங் பொசிஷனும் இருக்கு, அது வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்க்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்காரு. இப்போ அவரோட இந்த லாங் பொசிஷனும் ஷார்ட் பொசிஷனும் சேர்ந்து ஹெட்ஜ் ஆகிரும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரேடர் ஏ ஓட ஆர்டரை டைரக்டா லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு அந்த புரோக்கர் சென்ட் பண்ணல. இப்பவும் ஏ ஓட ட்ரேடுக்கு ஆப்போசிட் சைடுல புரோக்கர் தான் இருக்காரு. அவர் லிக்விடிட்டி ப்ரொவைடரோட தனியா ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்றாரு. அண்ட் இதை தான் ஏ புக் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பி புக் எக்ஸிகியூஷன்ல இப்போ ட்ரேடர்ஸ் லாஸ் பண்றாங்கன்னா அதுல இருந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இங்க ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அதனால வந்து புரோக்கருக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடரும் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வரிசையா ஹெட்ஜ் ஆகிட்டே வந்துரும். அதனால ரிஸ்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜீரோக்கு ஈக்குவலண்டா இருக்கும் புரோக்கருக்கு. பட் ஆனா ஏ புக் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சேரிட்டி எல்லாம் கிடையாது. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் தான் பண்றாங்க. சோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணியே ஆகணும். எப்படி அவங்க ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு கமிஷன். நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்டுக்கு இவ்வளோ இல்ல $1 மில்லியன் இவ்வளோ இல்ல நம்ம ட்ரேட் எடுக்கிற வால்யூமுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு பிக்ஸ்டு கமிஷனா பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸுக்கு அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். நம்பர் 2 ஸ்ப்ரெட் மார்க்அப். ஃபர்ஸ்ட் விஷயம் இத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு இந்த பிரைஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி புரோக்கர்ஸ் இந்த ரேட் அப்படிங்கறத இன்ஸ்டிடியூஷனல் லெவல் மார்க்கெட்ல இருந்து டிஃபரண்ட் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீட் பண்ணுவாங்க. நம்ம அந்த பிரைஸ பார்த்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவோம். சோ இப்போ இந்த ஸ்ப்ரெட் மார்க்அப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வர பிரைஸோட சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி பண்றத தான் மார்க்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹோல்சேல் கடையில இருந்து ஒரு 9 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ரீட்டைல் ஷாப்ல 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான். சோ இதை புரிஞ்சுக்கிற மாதிரி ட்ரேடிங்லயே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் வந்து 100 ரூபாய் அப்படிங்கிற ரேட் ஆஃபர் பண்றாரு அப்படின்னா அதோட ஒரு 1 ரூபாய் ஆட் பண்ணி இப்போ 101 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டை வந்து அவங்களோட ட்ரேடர்ஸ்க்கு அந்த புரோக்கர் காட்டுவாரு. ஐ மீன் அந்த பிளாட்ஃபார்ம்ல 101 ரூபாய் அப்படிங்கிற ரேட் இப்ப காட்டும். இப்போ ஒரு ட்ரேடர் வந்து 101 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புரோக்கர் வந்து 101 ரூபாங்கிற ரேட்டுக்கு செல் பண்ணிடுறாரு. இந்த ட்ரேடரோட
ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. இப்போ இந்த புரோக்கர் கிட்ட 101 ரூபாய்க்கு செல் பண்ண ஒரு பொசிஷன் இருக்கு. சோ செல் அண்ட் ஷே ஹெட்ஜ் பண்ணனும் அப்படினா அந்த புரோக்கர் ஒரு பை அண்ட் ஷே லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்து எடுக்கணும். ஆனா இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைடர் வந்து 100 ரூபாய்ங்கற ரேட்டுக்கே வாங்கிக்க ரெடியா இருக்காரு. இப்போ 100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பை பண்றாரு. இப்போ இந்த டிஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா புரோக்கர் 1 ரூபாய் அப்படிங்கற ப்ராஃபிட்ட மேக் பண்ணிருக்காரு. சோ இது ஆக்சுவலி இப்படி தான் வொர்க் ஆகும். நிறைய புரோக்கர்ஸ் இந்த ஏ புக் எக்ஸிகியூஷன் மாடலை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பி புக் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு சந்தேகம் தான் வரும். எங்க நம்மள அவங்க ஏமாத்திடுவாங்களோ இல்ல இது ஒரு ஸ்கேம் பண்ற பிளாட்ஃபார்மா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரும். பட் ஏ புக் எக்ஸிகியூஷன் மாடல்ல நம்மளோட லாஸை வச்சு பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் சம்பாதிக்கல. ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரெட் கமிஷன் மூலமா தான் ப்ராஃபிட் பண்றாங்க. சோ அதனால நம்மள வேணும்னே அவங்க லாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்ல. எஸ்டிபி அதாவது ஸ்டேட் த்ரூ ப்ராசசிங் எஸ்டிபி எக்ஸிகியூஷன்ல நம்ம பிளேஸ் பண்ற ஆர்டர் அப்படிங்கிறது டைரக்டா வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்க்கு போகும். சோ இந்த எக்ஸிகியூஷன் மாடல்ல நம்மளோட புரோக்கர் வந்து நம்மளோட ட்ரேடுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா டைரக்டா நம்ம ஆர்டரை ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு பாஸ் பண்ணி அந்த ரிஸ்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றோம். அந்த ஆர்டர் நம்மளோட புரோக்கருக்கு போகும். நம்மளோட புரோக்கர் அந்த ஆர்டரை லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பிளேஸ் பண்ண ஆர்டருக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான பெஸ்ட் பிரைஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே. நம்பர் 4 ECN எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ECN புரோக்கர்ஸ் அவங்களோட ட்ரேடர்ஸை டைரக்டா ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமா மத்த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாம. சோ இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ல நம்ம மத்த ட்ரேடர்ஸ், பேங்க், இன்ஸ்டிடியூஷன்ஸ், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கூட ரியல் டைம்ல ட்ரேட் பண்ண முடியும். சோ இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்கேயும் நம்ம ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றோம். இப்போ இந்த ஆர்டர் வந்து இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்கு போகும். அந்த நெட்வொர்க்ல இப்போ நம்மளோட ஆர்டரை மேட்ச் பண்ற மாதிரியான ஆர்டர்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். இதனாலதான் இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே செயல்படும் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த நெட்வொர்க்ல நம்மளோட கவுண்டர் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். அது இன்னொரு ட்ரேடரா இருக்கலாம், இல்ல லிக்விடிட்டி ப்ரொவைடரோ பேங்கோ கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம். சோ அதுக்கு தேவை நம்மளோட ஆர்டருக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஆர்டர். ஒன்ஸ் அந்த ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அதாவது மேட்ச் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஏ புக்கும் எஸ்டிபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே வேற வேற. எஸ்டிபில ப்ரீ ட்ரேட் ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே புரோக்கர் வந்து அந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்ணிடுவாரு. இததான் ப்ரீ ட்ரேட் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஏ புக்ல போஸ்ட் ட்ரேட் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் புரோக்கர் வந்து அந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்ணுவாரு. இது அதுல இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். சோ இத ஒரு ஃப்ளோ சார்ட்டா பார்த்தா இன்னும் உங்களுக்கு டீடைல்டா புரியும். இப்போ ஏ புக் எக்ஸிகியூஷன்ல என்ன ஆகும்னா முதல்ல ஒரு ட்ரேடர் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றாரு. அது அந்த புரோக்கருக்கு போகுது. புரோக்கர் முதல்லயே அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. சோ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்றதுக்காக புரோக்கர் வந்து நியூவா ஒரு பொசிஷனா லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்து நம்ம எடுத்து அதே சேம் டைரக்ஷன்ல எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆர்டர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இதே எஸ்டிபி எக்ஸிகியூஷன்ல நம்ம பிளேஸ் பண்ற ஆர்டர் அப்படிங்கிறது டைரக்டா பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்க்கு போகும். சோ அதுக்கு பெஸ்ட் மேட்ச் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஏ புக் எக்ஸிகியூஷன்ல ட்ரேடருக்கும் புரோக்கருக்கும் இடையில இருக்கிற ட்ரேட்ஸ் செப்பரேட் ஆகும். புரோக்கருக்கும் லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கும் இடையில இருக்கிற ட்ரேட் செப்பரேட்டாவும் இருக்கும். பட் எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் அப்படி செப்பரேட்டாலாம் இருக்காது. நம்ம ஆர்டரை தான் புரோக்கர் பாஸ் பண்ணி ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாரு. சோ அதனால இங்க ஒரே ஒரு ட்ரேட் அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி பண்றதுனால அந்த புரோக்கருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ புக் எக்ஸிகியூஷன் அப்படின்னா இங்க தனியா ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகே இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கும் இந்த ஸ்ப்ரெட் அந்த கமிஷன்லாம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ புரோக்கருக்கும் இங்க கமிஷன் இருக்காது. பட் இங்கேயும் இவர் வந்து ஸ்ப்ரெட் எல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து அதுலயே சம் அமௌண்ட் அவருக்கு யார் ப்ரோ ஸ்ப்ரெட் போடுறாங்க அப்படின்னா சோ ஜெனரலாவே நமக்கு ஃபாரெக்ஸ்ல வந்து ரெண்டு பிரைஸ் அவைலபிளா இருக்கும். பையிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் அப்படின்னு, அதாவது ஆஸ்க் பிட் அப்படின்னு. சோ அதுல அந்த ஸ்ப்ரெட் மார்க்அப் அப்படிங்கிறது யூசுவலா இருக்கிற ஒரு விஷயம் தான். சோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சம் அமௌண்ட் வந்து புரோக்கர் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே எஸ்டிபி அப்படின்னா அவர் செப்பரேட்டா ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து ஸ்ப்ரெட் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே இவர் தனியா எதுவும் பே பண்ண போறது இல்ல. அந்த ஆர்டர் தான் பாஸ் பண்ணி அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாரு. எஸ்டிபியும் இசிஎனும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். எஸ்டிபில என்ன நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவார் புரோக்கர். இசிஎன்ல அதுக்கான டிஜிட்டல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நெட்வொர்க்கோட ஆக்சஸும் பாத்தீங்கன்னா நமக்கு புரோக்கர் மூலமா தான் கிடைக்கும். அதனால இந்த எஸ்டிபி அண்ட் ECN அப்படிங்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இது ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் நடக்கும். அண்ட் இதுல காமனா புரோக்கர் நமக்கு எகைன்ஸ்டான ட்ரேட வந்து பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாரு. நம்பர் 5 இன்டர்னலைசேஷன். ஒரு புரோக்கர் அவங்க ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரேட்ஸ்ல இருக்கிற ரிஸ்கையும் மேனேஜ் பண்றதுக்கு பதிலா ஒரே கரன்சி பேர் இல்ல ஒரே குவெட்ல இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி ஒரே கரன்சி பேர் இல்ல ஒரே குவெட்ல இருக்கிற ஒரே மாதிரியான ஆர்டர்ஸ் அதாவது லாங் பொசிஷன் எல்லாத்தையும் அண்ட் ஷார்ட் பொசிஷன் எல்லாத்தையும் மொத்தமா சேர்க்க
சேர்க்கிற அந்த ப்ராசஸ் தான் இன்டர்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய விதமான ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுல நிறைய சிமிலரான ஆர்டர்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் தனித்தனியா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அதுக்காக தான் இந்த அக்ரிகேஷன், அதாவது அக்ரிகேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்றது பண்ணுவாங்க. சோ ஒரு புரோக்கர் கிட்ட ஒரு ட்ரேடர் மட்டும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்றதுனால நிறைய ஒரே மாதிரியான ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டு கஸ்டமர்ஸோட ட்ரேடே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அதுவும் அட் த சேம் டைம்ல வருது அப்படின்னா அந்த இடத்துலயே வந்து புரோக்கருக்கு இருக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இல்லாம போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஏ அப்படின்னு ஒரு ட்ரேடர் வந்து ஒரு கரன்சி பேர்ல பை பண்றாரு, அதே குவான்டிட்டிக்கு பி அப்படிங்கிற ட்ரேடர் வந்து அதே டைம்ல செல் பண்றாரு அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு பொசிஷனும் பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஆகிருச்சு. ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடர் இருக்காரு இல்லையா, ஏங்கிற ட்ரேடரோட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு புரோக்கர் வந்து செல் பண்ணணும். இப்ப பிங்கிற ட்ரேடரோட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு புரோக்கர் பை பண்ணணும். இப்ப புரோக்கர் வந்து ஒரு பை ஆர்டர் ஒரு செல் ஆர்டர் எடுத்திருப்பாரு. இப்ப இந்த ரெண்டு பொசிஷனும் ஹெட்ஜ் ஆகிறப்ப புரோக்கருக்கு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் இந்த ப்ராசஸ் தான் ஆஃப்செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸிகியூஷன் மெத்தட்ல அந்த ரிஸ்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு அந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாம அந்த பிளாட்ஃபார்ம்லயே இருக்கிற இன்னொரு ட்ரேடருக்கு அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்குது. சோ இந்த ரிஸ்கை இப்ப மேனேஜ் பண்ணிட்டதுனால புரோக்கர் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இதனால அவங்க சம் மணியை சேவ் பண்ணலாம். சோ ஒரு புரோக்கர் நினைச்சாரு அப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே குவெட்ல வர எல்லா லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன்ஸையும் அவரால் ஆஃப்செட் பண்ண முடியும். சோ இந்த ரீசன்னால தான் ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கருக்கு லார்ஜ் கஸ்டமர் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா எந்த அளவுக்கு அதிக நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்டர்னலைசேஷனை நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஏ புக்குக்கும் இன்டர்னலைசேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளோட ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆப்போசிட் பொசிஷனை ஃபாரெக்ஸ் புரோக்கர் எடுப்பாரு. அந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்றதுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைடரோட செப்பரேட்டா ஒரு ட்ரேட் பண்ணுவாரு. ஆனா இன்டர்னலைசேஷன்ல இன்னொரு ட்ரேடர் வந்து நமக்கு ஆப்போசிட் பொசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அங்கேயே அந்த ஃபாரெக்ஸ் புரோக்கருக்கு அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லாம போகுது. பட் எவ்வளவுதான் அதிகமான கஸ்டமர் பேஸ் இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் ஒரே அளவிலான லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ XAU USD கோல்டை எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு நிமிஷத்துல லாங் பொசிஷன் சைடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் யூனிட்ஸ்க்கான ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கருக்கு வருது, அதாவது ஆர்டர்ஸ் வந்து வருது. ஆனா இதே செல் பொசிஷன் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் பேர் தான் இருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரிஸ்கை ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடும், அதாவது ஷார்ட் பொசிஷன் சைடும் வந்து 10 லாக் யூனிட்ஸ்க்கான ஆர்டர்ஸ் இருந்திருக்கணும். பட் அப்படி இல்ல. இப்போ இதுல 4 லட்சம் குவான்டிட்டிக்கு அந்த புரோக்கர் வந்து ஆஃப்செட் பண்ணிடுவாரு பொசிஷனை. இப்போ லாங் பொசிஷன் சைடு வந்து பேலன்ஸ் ஒரு 6 லட்சம் யூனிட்ஸ்க்கான ட்ரேட் இருக்கு. இப்போ இந்த ட்ரேட ஹெட்ஜ் பண்றதுக்கு அவரு ஏ புக் எக்ஸிகியூஷன் மாடலை ஃபாலோ பண்ணலாம். அதாவது இன்டர்னலைசேஷனையும் ஏ புக் எக்ஸிகியூஷனையும் சேர்த்தே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இதுல முதல்ல இன்டர்னலைசேஷன் பண்ணி இருக்கிற எல்லா பொசிஷன்ஸையும் மொத்தமா சேர்த்துட்டு அதுலயே ஃபர்ஸ்ட் எவ்வளவு பொசிஷன்ஸ் ஆஃப்செட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற பொசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கூட ஒரு ட்ரேட மேக் பண்ணுவாங்க அந்த மார்க்கெட் ரிஸ்க் குறைக்கிறதுக்காக. இப்போ இதே இன்டர்னலைசேஷன் பண்ணல அப்படின்னா ஏ புக் எக்ஸிகியூஷன்ல ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இண்டிவிஜுவல் ட்ரேட்ஸா பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்து அந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்னலைசேஷன் பண்றப்போ நமக்கு எல்லா பொசிஷன்ஸும் அக்ரிகேட் ஆகிருது, அதாவது ஆட் ஆகிருது, பிளஸ் அதுக்குள்ளேயே பொசிஷன்ஸ் ஆஃப்செட்டும் ஆகிருது. மீதி இருக்கிற ட்ரேட்ஸை மட்டும் நம்ம ஹெட்ஜ் பண்ணா போதும். நம்பர் 6 ஹைபிரிட் மாடல். முதல்ல ஒரு புரோக்கர் வந்து ஒரே ஒரு எக்ஸிகியூஷன் மாடலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஹைபிரிட் மாடல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா எக்ஸிகியூஷன் மாடல்ஸையும் கலந்து வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதான் ஹைபிரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைபிரிட் அப்ரோச்ல அவங்க டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். சோ ஒரு உதாரணம் பார்க்கலாம். முதல்ல அவங்க வந்து ரிஸ்க ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த ரிஸ்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லனா முதல்ல வந்து கஸ்டமர்ஸோட ட்ரேட்ஸ் எல்லாம் ஆஃப்செட் பண்ணிட்டு அதுல பேலன்ஸ் இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற மார்க்கெட் ரிஸ்க ஒன்னு அக்செப்ட் பண்ணலாம், இல்ல அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு அந்த ரிஸ்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டர்னலைசேஷனும் ஏ புக்கும் சேர்ந்து பண்றது, அதுவும் ஒரு வகையில ஒரு ஹைபிரிட் அப்ரோச் தான். இப்படி அந்த புரோக்கருக்கு அப்ப என்ன பண்ணலாம்னு தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் மாடலா அவங்க வச்சிருக்கலாம். அதுக்காக இதை வந்து செகண்டுக்கு செகண்ட் மாத்துறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னலைசேஷன் பண்ணிட்டு மீதி இருக்க ஃபுல் ரிஸ்க் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது இன்டர்னலைசேஷன் பிளஸ் வந்து பி புக் மாதிரி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்ல இன்டர்னலைசேஷன் பிளஸ் ஏ புக்கும் அவங்க பண்ணலாம், இல்ல இன்டர்னலைசேஷனே பண்ணாம ஏ புக் பிளஸ் பி புக்காவும் அவங்க பண்ணலாம். அதாவது சம் ட்ரேட்ஸ் மட்டும் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கிட்ட ஹெட்ஜ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ட்ரேட்ஸ்ல இருக்கிற ரிஸ்க் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரே புரோக்கரே அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் மாடல்ஸை ஃபாலோ பண்ணவும் அவங்களால முடியும். இப்போ XYZ ஒரு புரோக்கர் இருக்காரு அப்படின்னா ஏங்கிற ட்ரேடருக்கு ஒரு எக்ஸிகியூஷன் மாடலையும் பிங்கிற ட்ரேடருக்கு ஒரு எக்ஸிகியூஷன் மாடலையும் பாத்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நிறைய
புரோக்கர்ஸ் வந்து இந்த ஹைபிரிட் அப்ரோச்சை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா அதிக கஸ்டமர் பேஸ் இருக்கிற புரோக்கர்ஸ். அண்ட் இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கான முக்கியமான மணியே எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான். சரிங்களா? இதுல ப்ராஃபிட்ங்கிறத தாண்டி ஒரு பக்கம் வந்து செலவை கம்மி பண்ணலாம். முதல்ல இப்போ ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்து ட்ரேட் எடுக்கணும்னா அங்க செலவு இருக்கு. அந்த செலவு எங்க இருந்து போகும்? ப்ராஃபிட்ல இருந்து தான் போகும். ஓகேங்களா? இப்ப அதை பண்ணலாமா வேணாமா? பண்ண வேணாம் அப்படின்னா அங்க அந்த எக்ஸ்பென்ஸா கட் பண்ணலாம். இதே அவங்க பிளாட்ஃபார்ம்ல நிறைய நியூபி ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க பி புக் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட லாஸ் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்முக்கு பயங்கர ப்ராஃபிட்டா போயிட்டு இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்கில் இருக்கிற மாதிரியான ட்ரேடர்ஸ் மட்டும் தனியா செப்பரேட்டா வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ புக் எக்ஸிகியூஷனையோ இல்ல இன்டர்னலைசேஷனோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணலாம். சோ இப்படி பண்றதன் மூலமா அதாவது இந்த ஹைபிரிட் அப்ரோச்சை ஃபாலோ பண்றதன் மூலமா அவங்க கிட்ட இருக்கிற கஸ்டமர் பேஸ்க்கு மேக்ஸிமம் அவங்களால எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரியான மாடல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். நம்பர் 7 சி புக் எக்ஸிகியூஷன். ஆனா இந்த எக்ஸிகியூஷன் மாடல் அப்படிங்கிறது புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட ரிஸ்க மேனேஜ் பண்றதுக்காக ஃபாலோ பண்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹைபிரிட் மாடல் மாதிரி தான். பட் ஹைபிரிட் மாடல்ல ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணலாம் பிளஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் சி புக் எக்ஸிகியூஷன் வந்து ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டுமே ஃபாலோ பண்ற ஒரு எக்ஸிகியூஷன் மாடல். அண்ட் பி புக்கை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமா கான்ட்ரவர்ஷியலா இருக்கிற ஒரு எக்ஸிகியூஷன் மாடல் அப்படின்னே சொல்லலாம் இது. சோ இதுல எப்படி எக்ஸிகியூஷன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 வகையா நடக்கும். சோ இது வந்து கிட்டத்தட்ட ஏ புக் எக்ஸிகியூஷனோட இன்னொரு உருவம் அப்படின்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இதுல வந்து பார்ஷியல் ஹெட்ஜிங், ஓவர் ஹெட்ஜிங், ரிவர்ஸ் ஹெட்ஜிங் அப்படின்னு 3 வகையில பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன்ஸ் நடக்கும். முதல்ல ஏ புக்குக்கும் சி புக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஏ புக்ல கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அதாவது ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கு ஈக்குவலா அப்படியே 100% ஆஃப் த ட்ரேட்ஸையுமே இன்னொரு லிக்விடிட்டி ப்ரொவைடரோட பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. அதை விட அதிகமாவோ கம்மியாவோ பாத்தீங்கன்னா இருக்காது. ஈவன் இன்டர்னலைசேஷனோட சேர்த்து பண்ணா கூட கஸ்டமர்ஸோட ட்ரேட்ஸ் எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஆஃப்செட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா பொசிஷனையும் ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. பட் சி புக் எக்ஸிகியூஷன்ல வந்து ஹெட்ஜிங் மட்டும் தான் நடக்கும். ஆனா அந்த ஹெட்ஜிங்கே டிஃபரெண்டா நடக்கும். இப்ப பார்ஷியல் ஹெட்ஜிங் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 1 லட்சம் யூனிட்ஸ்க்கு ட்ரேட் எடுக்கிறாரு அப்படின்னா அதுல 5 லட்சம் யூனிட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடரோட ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ட்ரேடர்ஸ் எடுக்கிற ட்ரேட் குவான்டிட்டியை விட கம்மியான குவான்டிட்டிக்கு ட்ரேட் எடுத்து அதை ஹெட்ஜ் பண்றதா பார்ஷியல் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது. ஏன்னா அதுல ஒரு பார்ட் மட்டும் தான் ஹெட்ஜ் ஆகுது. ஓவர் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். ட்ரேடர்ஸ் எடுக்கிற குவான்டிட்டியை விட மோர் குவான்டிட்டிக்கு ட்ரேட்ஸை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது ரிவர்ஸ் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பண்றது. அதாவது இப்போ ட்ரேடர் வந்து பை பண்றாரு. சோ அதுக்கு இந்த புரோக்கர் வந்து செல் பண்ணனும். இப்போ இந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்ணனும் அப்படினா ஆக்சுவலி லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்து அவர் பை பண்ணனும். பட் அப்படி பண்ணாம ரிவர்ஸ் ஹெட்ஜிங் பண்ணாருனா லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்டயும் பாத்தீங்கன்னா இவர் செல் பண்ணுவாரு. அப்ப இவர் 2 செல் பொசிஷன் எடுத்துக்காரு. ஒன்னு ட்ரேடர் கூட, இன்னொன்னு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர் கூட. இததான் ரிவர்ஸ் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆக மொத்தத்துல இந்த எக்ஸிகியூஷன் மாடல்ல அவர் புரோக்கருக்கான வேலையை செய்யல. அவரும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே வந்து ட்ரேட் பண்றாரு. ஒரு பக்கம் நம்ம கூட ட்ரேட் பண்றாரு, இன்னொரு பக்கம் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றாரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து அவரும் ஒரு வகையில ட்ரேடிங் தான் பண்றாரு. அதுக்கு இந்த எக்ஸிகியூஷன் மாடல் ஒரு டூலா யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அவங்க நினைக்கலாம். அதனாலதான் இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு எக்ஸிகியூஷன் மாடல். அண்ட் இந்த எக்ஸிகியூஷன் மாடலை ரொம்ப ரேரா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணாலும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம பி புக் அப்படின்னு சொன்னாலே மக்கள் கிட்ட நம்பிக்கையே இருக்காது. சி புக் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த எக்ஸிகியூஷன் மாடலே புரோக்கர் அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த மாடலே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்ப கஸ்டமர்ஸ்க்கு எப்படி அந்த பிசினஸ் மேல நம்பிக்கை வரும்? 7 எக்ஸிகியூஷன் மாடல்ஸே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. லாஸ்டா இதோட ஒரு சம்மரி குயிக்கா இந்த எக்ஸிகியூஷன் மாடலை நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்ப ஆஃப் செட்டும் பண்ணல, ஹெட்ஜும் பண்ணல, அதுக்கு பதிலா ரிஸ்க ஃபுல்லாவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது பி புக். கஸ்டமர்ஸோட ட்ரேட்ஸ ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க brokerage குள்ளேயே வந்து ஆஃப் செட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டர்னலைசேஷன். இதே ஆஃப்லோட் ஆர் ஹெட்ஜ் பண்றாங்க, அதாவது ரிஸ்க வந்து எக்ஸ்டர்னலா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அது 2 வகையா பண்ணலாம். ஒன்னு எஸ்டிபி இல்லனா ஏ புக். எஸ்டிபில அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஜிங் பண்ணிடுவாங்க. ஏ புக்ல ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த ட்ரேடரோட ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ECN அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க். அண்ட் இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ல ட்ரேடர்ஸ், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கனெக்டடா இருப்பாங்க. அண்ட் இந்த நெட்வொர்க் வந்து நம்மளோட ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆர்டர்ஸ்க்கு பெஸ்டா மேட்ச் ஆகிற ஆர்டர்ஸோட. ஹைபிரிட் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்த எல்லாமே கலந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதுல எது வேணாலும் அவங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி சி புக், இது வந்து ஏ புக்கோட இன்னொரு உருவம். பட் ஆனா இதுல வந்து ரிஸ்க பார்ஷியலா ஹெட்ஜ் பண்ணுவாங்க, இல்ல ஓவர் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க, இல்லனா ரிவர்ஸ் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் டிஃபரெண்ட் எக்ஸிகியூஷன் மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். ஒரே புரோக்கரே 2-3 மெத்தட்ஸ் கலந்தும் யூஸ் பண்ணலாம். ஒரு புரோக்கர் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரியான எக்ஸிகியூஷன் மெத்தட்ஸையும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். ஆனா இதுல எதுவுமே சரி தப்பு அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஃபாரெக்ஸ் புரோக்கரோட பிசினஸ் மாடலே அப்படிதான் இருக்கும். அதுதான் டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மைனஸ் அப்படினே சொல்லலாம். இப்போ இதே ஒரு ஸ்டாக் புரோக்கர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படிதான் வேலை செய்யணும், இந்த மாதிரி தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அதான் நம்ம ஊர்ல இப்ப செபி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த வேலையை செய்யறாங்க.
நினைக்கிறாங்க. பட் ஃபாரெக்ஸ் மாதிரியான மார்க்கெட்ல அந்த மாதிரியான ரெகுலேட்டரி பாடி இல்லாத காரணத்தினால இங்க மொத்த கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குன்னா அந்த புரோக்கர் கிட்ட தான் இருக்கு. வெறும் ஆர்டர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு, அதாவது அவர் ஏ புக்கா பி புக்கா அப்படிங்கிற அந்த எக்ஸிகியூஷன் மாடலை மட்டும் வச்சு ஒரு புரோக்கர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு நம்மளால முடிவு பண்ணிட முடியாது. அதுக்கு பதிலா அவங்க பிசினஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த 7 எக்ஸிகியூஷன் மாடல்ல பி புக், சி புக், ஹைபிரிட் மாடல் தவிர மீதி 4 மாடல்லையுமே அந்த புரோக்கர் வந்து நம்மள ஏமாத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அதுல எல்லாம் நம்மளோட லாஸ்ல இருந்து அவங்க ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பே இல்ல. அவங்க ஒண்ணு கமிஷன் இல்ல ஸ்ப்ரெட் மூலமா மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். அப்படி பார்த்தா அவங்க நல்ல புரோக்கர் மாதிரி தோணினாலும் அவங்களும் நம்மள ஏமாத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா அவங்க பண்ண முடியும். மறுபடியும் சொல்றேன், இந்த மொத்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவங்க தான். ஒரு ஏ புக் புரோக்கர் நினைச்சா கூட பாத்தீங்கன்னா நம்மள ஈஸியா ஏமாத்த முடியும் அண்ட் இந்த மார்க்கெட்டை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து நமக்கு காட்டுற ரேட்ஸ்ல அதிக அளவிலான ஸ்ப்ரெட், அதாவது வந்து அதிக அமௌண்ட் ஆட் பண்ணி நமக்கு காட்டலாம். சோ இப்படி பண்றதன் மூலமா அந்த ஸ்ப்ரெட் அந்த கமிஷன்லயே வந்து ஜாஸ்தி அமௌண்ட்டை சம்பாதிக்கிற மாதிரி கூட பாத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியும். ஆர்டர் எக்ஸிகியூஷன் மெத்தட் அப்படிங்கிறது முக்கியமாவே இருந்தாலும் அதை வச்சு இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. இப்போ ஆர்டர் எக்ஸிகியூஷன்லாம் கரெக்டா பண்ணிட்டு ஒருவேளை டெபாசிட் வித்ட்ரால் வந்து நமக்கு சரியா ப்ரொவைட் பண்ணலனா, நான் இப்போ வந்து என்னோட காசை என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டேன், வித்ட்ரா பண்ண முடியாம போயிடுச்சுன்னா வித்ட்ரா பண்ண கேட்டா வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அங்க டாக்ஸ் பே பண்ணணும் இவ்வளவு அமௌண்ட் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் வந்து ஆக்சுவல் மார்க்கெட்ல பார்த்தா வேற ரேட் இருக்கு, இவங்க வந்து இஷ்டத்துக்கு ஏதேதோ ரேட் காட்டுறாங்க அப்படின்னா, இல்ல அந்த எக்ஸிகியூஷன் மாடல்லயே நான் இன்ன புரோக்கர் அப்படின்னு காட்டிட்டு வேற ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதாவது இப்போ பேருக்கு நாங்க வந்து ஏ புக் புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பி புக்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எப்படி நமக்கு தெரியும்? அண்ட் இந்த ஃபீல்ட தன்னோட சுயநலத்துக்காக ஒரு புரோக்கர் சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட போய் கூட சொல்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல எப்படி ப்ரோ நம்ம ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அவங்க சொல்ற எக்ஸிகியூஷன் மெத்தட மட்டும் பார்க்காதீங்க, அதோட சேர்த்து அவங்களோட பிரைஸ் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட டேட்டாஸோட எந்த அளவுக்கு க்ளோஸா வந்து அவங்க ட்ராக் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மெயினா ஸ்ப்ரெட் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, அதுவும் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரெட்டா வேரியபிள் ஸ்ப்ரெட்டா. ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரெட்னா எப்பவுமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். இதே வேரியபிள் ஸ்ப்ரெட் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற வாலட்டிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது அதிகமாவோ கம்மியாவோ பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ரொம்ப சிம்பிள், நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு பாத்தீங்கனாலே ஏகப்பட்ட டேட்டா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் யூரோ யூஎஸ்டி அப்படிங்கிற கரன்சி பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட புரோக்கரோட அந்த டெர்மினலை மட்டும் நான் நம்பி இருக்க வேணாம். ஏன்னா அந்த டேட்டா கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது இல்லையா? கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு ட்ரேடிங் வியூலயே 10 சார்ட் பார்க்கலாம். சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா 2 பேர் வில்லிங்கா இருக்கிற அந்த ஒரு பிரைஸ் தான் மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். ஏகப்பட்ட பர்சன்ஸ், மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ், பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இதுல அவைலபிளா இருப்பாங்க. அட் அ டைம்ல ஏகப்பட்ட பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரேட்ல தான் டிரான்சாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா கூட இப்போ இன்ஸ்டிடியூஷனல் லெவல் மார்க்கெட்ல ஒரு 10 பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த பிரைஸை எடுத்து நமக்கு காட்டணும்ங்கறத டிசைட் பண்றதும் நம்ம புரோக்கர் தான். சோ இப்போ இவர் வந்து ஒரு ரேட்டை எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவரு ஒரு ரேட் எடுத்துப்பாரு. அப்ப மெயினா நம்ம என்ன செக் பண்ணணும்னா, ரேட் மாறுதுன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் வந்து டிஃபர் ஆகணும். ஓகே, ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்க கூடாது. மெயின் பிரைஸ் சேஞ்சஸ் பார்க்கலாம், சார்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்ல 1 மினிட் 5 மினிட்ஸ் சார்ட்ல ட்ரேட் பண்றதுக்காக நான் சொல்லல, சார்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். இதுல எப்படி வந்து பிரைஸ் ஏறி இறங்குறதுலாம், எப்படி மூவ்மெண்ட் இருக்கு, இதுல எப்படி ஏறி இறங்குறதுலாம் இருக்கு. கேப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது புரோக்கரோட இன்எஃபிஷியன்சியை காட்டுது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்ல ஏகப்பட்ட லிக்விடிட்டிஸ் இருந்தாலும் அங்க நம்ம புரோக்கர்ல அந்த பிரைஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் ஃபில் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறத காட்டுது. சோ இதெல்லாம் வச்சு அவங்க எந்த அளவுக்கு பிரைஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம செக் பண்ண வேண்டியது ஆர்டர் எக்ஸிகியூஷன் குவாலிட்டி. இதை செக் பண்றதுக்கு நம்ம 2 ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஒன்னு வந்து டைம், அதாவது நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது ஸ்லிப்பேஜ். ஃபர்ஸ்ட் டைமிங் பத்தி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல லெஸ் than 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் அதிகபட்சம் நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்றீங்க, அதுவும் மார்க்கெட் ஆர்டர் வச்சு தான் இதை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். பெண்டிங் ஆர்டர்ஸ்ல ஏன்னா அது ட்ரிகர் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது. மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா தான் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் குயிக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்றேன்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற பிரைஸுக்கே நான் ட்ரேட் எடுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு குயிக்கா ஆர்டர் பிளேஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது. பிளேஸ் ஆகுறது வேற. ஓகே, பிளேஸ் ஆகுறதுனா நம்மளோட ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு புரோக்கர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாரு. எக்ஸிக்யூட் பண்றாருன்னா நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் லாஸ் நம்ம பொசிஷன்ல ரன் ஆக ஆரம்பிச்சிரும். சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணதுல இருந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு இதுக்கும் இடையில எவ்வளவு டைம் கேப் இருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? சோ ஏன்னா இது ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பிரச்சனை வரும்னா ஸ்லிப்பேஜ் நடக்கும். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹைலி வாலடைல் மார்க்கெட். ஓகே, பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கே 3 தடவை 4 தடவை சேஞ்ச் ஆகும். மில்லி செகண்ட்ஸ்ல வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. நம்மளால கண்ணால கூட பார்க்கவே முடியாது அந்த பிரைஸ் சேஞ்சஸ். நமக்கு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு டேட்டா மாறுற மாதிரி தான் சார்ட்ல காட்டும். ஒரு சில டைம்லாம் ஏதோ 2 செகண்டுக்கு ஒரு தடவை 3 செகண்டுக்கு ஒரு தடவை தான் பிரைஸ் மாறுற மாதிரி இருக்கும், ஒரே ரேட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. சரிங்களா? சோ அது நமக்கு காட்டுற டேட்டா தான். சிஸ்டம்குள்ள இன்டர்னலா
நாளா அது வந்து மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப அதிக டைம் எடுத்துக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்ப மார்க்கெட் ஆர்டரே நான் பிளேஸ் பண்றப்ப இப்ப நான் வந்து ஒரு 1000 ரூபாங்கிற ரேட்டை பார்த்துட்டு 1000 ரூபாய் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்றேன். பட் அது எக்ஸிக்யூட் ஆகுறதுக்குள்ள, ஏன்னா ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப இந்த ரேட்டுக்கு அக்செப்ட் பண்ணி நம்ம போடுறோம். பட் அது எக்ஸிக்யூட் ஆகுறப்ப மார்க்கெட்ல என்ன ரேட் அவைலபிளா இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம இப்ப பெண்டிங் ஆர்டர் அப்படினாலும் அதே தான். பெண்டிங் ஆர்டர்னா நம்ம விருப்பப்படுற பிரைஸை கொடுத்தாலும் அது ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அந்த ஆர்டர் அக்செப்ட் ஆகிருச்சு மார்க்கெட்டால, புரோக்கரால அப்படிங்கிறது தான் அது. சரிங்களா? எக்ஸிகியூஷன் ஆகுறது மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க பிரைஸுக்கு தான் ஆகும். சோ இது வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ள ரேட் மாறிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்த்த பிரைஸை விட வேற பிரைஸ்ல நமக்கு வந்து அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதுல பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜும் இருக்கு, நெகட்டிவ் ஸ்லிப்பேஜும் இருக்கு. பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது இந்த ஸ்லிப்பேஜ் நடந்ததுன்னா அது நமக்கு சாதகமா நடக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் 1000 ரூபாய்க்கு செல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்லிப்பேஜ் ஆகி இப்ப 1005 ரூபாய்க்கு செல் ஆகிருச்சு. இப்ப 5 ரூபாய் ஜாஸ்தியா செல் ஆகிருக்கு. இப்ப இது எனக்கு சாதகமா நடந்திருக்கானா? ஆமா. ஏன்னா நானே 1000 ரூபாய் ரேட்ல தான் விக்கணும்னு நினைச்சேன். இப்ப இதை விட அதிகமான ரேட்டுக்கு இப்ப மார்க்கெட் செல் ஆகிருக்கு. சோ அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இதே நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நான் செல் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்கும் கம்மியா 995 ரூபாய்க்கு செல் ஆச்சு அப்படின்னா இதான் நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்லிப்பேஜும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட்டா எப்பயாவது தான் நடக்கணும். அடிக்கடி ஸ்லிப்பேஜ் ஆகுது, அதுவும் ஸ்லிப்பேஜ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒரு 5 பிப் 10 பிப் அந்த அளவுக்கு ஸ்லிப்பேஜ் இருக்கு அப்படின்னா மேபி அவங்களோட ஆர்டர் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப புவர் குவாலிட்டில இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, ஒரு நம்பிக்கையான ஃபாரெக்ஸ் புரோக்கரை எப்படி ப்ரோ சூஸ் பண்றது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அண்ட் நீங்க இப்போதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க நியூவா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா லேர்ன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க பத்தின நிறைய பேசிக்கான விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். இந்த பிளேலிஸ்டோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களோட ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாரெக்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபிள் கம்ப்ளீட் ட்ரேடிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இப்ப தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. நம்ம தமிழ்லயே இப்ப நீங்க கத்துக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினாலும் சரி, இல்ல இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸோட 9th எபிசோட பார்க்கலாம். அண்ட் அந்த எபிசோட்ல ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, ஆப்ஷன் பிரீமியம் எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க, இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் செல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆப்ஷன் செயின் டேட்டானா என்ன, அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட டைமிங், எந்தெந்த அசெட்ஸ்க்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அவைலபிளா இருக்கு, அண்ட் நம்ம என்னென்ன மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைனா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எப்ப வேணாலும் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்றேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.